السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. وقال الله تعالى في القرآن العليم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுவின் வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது முகமதுவின் வழிகாட்டுதல் என்றும், காரியங்களிலே மிகவும் கெட்டவை இந்த மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உண்டாக்கப்படுபவை. ஒவ்வொரு புதியவையும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் உங்களை நரகத்தில் இட்டு செல்லும் என்று தனது ஒவ்வொரு உரையின் துவக்கத்திலும் இந்த உம்மத்துகளை எச்சரித்து துவங்கும். எனது உயிரினும் மேலான எம்பெருமானாரின் பொன்வரிகளையே முன்னுரையாக்கி என் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அந்த அல்லாஹுவின் பேரருளால் இன்று நாம் மிக முக்கியமான ஒரு நிலையில் நிற்கிறோம். அதாவது திருக்குரானை வாசிப்பது ஒரு விடயம், திருக்குரான் நம்மை மாற்றுவது இன்னொரு விடயம். குரான் நம் அனைவரிடமும் இருக்கிறது. ஆனால் எல்லோருடைய வாழ்க்கையிலும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறதா என்றால் இல்லை என்பதே பதிலாக இருக்கிறது. அதற்கு காரணம், குரான் தானாகவே சொல்கிறது, தொகுத்திருக்கும் அடிப்படையில்தான் இந்த திருக்குரானை படிக்கும் பொழுது அல்கம் சூராவில் அல்லாஹ்விடம் நாம் நேர்வழியை கேட்கிறோம். அதன் முதல் பகுதியாக இருக்கிற அந்த அல்கம் சூராவில் இறுதி வரியில் நாம் நேர்வழியை கேட்டு அவனிடம் பிரார்த்திக்கிறோம். அதற்கு பதிலளிக்கும் விதமாக தொடங்கும் 2வது அல் பக்கரா அத்தியாயத்தில் இவ்வாறு துவங்குகிறது. அதாவது, இது வேதம், இதில் எந்த சந்தேகமும் இல்லை, இது முத்தக்கீன்களுக்கு நேர்வழி காட்டும் என்று. அப்படியானால் முத்தக்கீனாக இருப்பவர்களுக்கு மட்டுமே குரான் உள்ளத்தில் நுழையும், நேர்வழியில் செலுத்தும் என்றே குரான் தன்னை அறிமுகப்படுத்துகிறது. முத்தக்கீன் என்பது தக்வா என்ற வேர் சொல்லிலிருந்து வந்தது. தக்வா என்றால் அச்சம். வெறும் அச்சம் மட்டுமா, பயம் மட்டுமா? இல்லை. இங்கே சொல்லப்படும் தக்வா என்பது மிக விரிந்த பொருள் கொண்டது. அது அல்லாஹுவின் மீதுள்ள அச்சம், அது அல்லாஹுவின் மீதுள்ள பாசம், அது அல்லாஹுவின் திருப்தியை அடைய வேண்டும் என்ற ஆழ்ந்த விருப்பம், அவன் கட்டளைகளை ஏற்கும் மனநிலை, அவன் தடுத்தவற்றை விட்டு விலகும் விழிப்பு, இவை எல்லாம் உள்ளடங்கிய ஒருங்கிணைந்த நிலைதான் முத்தகீன். இதுவே குரானுக்குள் நுழைவதற்கான தகுதியாக, நுழைவுச் சீட்டாக, திறவுகோலாக, சாவியாக இருக்கிறது. அல்லாஹ் சூரத்துல் ஹஸ்ர் 59வது அத்தியாயம் அதில் தொடங்கும் 18வது வசனத்திலிருந்து நாம் பார்த்தோம் என்றால், தனது வாழ்க்கையை உலுக்கும் வசனங்களால் அல்லாஹ் பேசுகிறான். இந்த உரையின் இதயமாக இந்த வசனங்கள் தான் இருக்கின்றன. அதில் அல்லாஹ் சொல்கிறான், ஈமான் கொண்டோரே, அல்லாஹுவை அஞ்சுங்கள். ஒவ்வொரு ஆத்மாவும் நாளைக்காக தான் எதை முன்பே அனுப்பி வைத்திருக்கிறது என்பதை கவனிக்கட்டும். இந்த நாளை என்பது இன்று போய் நாளை அல்ல, அல்லது ஒரு புதனுக்கு பின்னாடி வர்ற வியாழனும் அல்ல, மறுநாள் என்பதல்ல. இது மறுமை என்ற நாளை குறிக்கும். அதை குறித்து தான் அல்லாஹ் இதில் பேசுகிறான். அதாவது, இன்று நான் பேசுவது, நடப்பது, சம்பாதிப்பது, கோபப்படுவது என எல்லா என் சொல்களும் செயல்களும் பதிவு செய்யப்படுகிறது. இதில் எது என் மறுமைக்கு பலன் தரப்போகிறது என்ற தேடலே, என்கிற தயாரிப்பே, அதை நோக்கி அச்சத்தின் அடிப்படையில் நம் வாழ்க்கை அமைத்துக் கொள்ளும் அந்த உன்னத உள்ளமே தக்வா என்று அழைக்கப்படுகிறது. அதுதான் தக்வா. தக்வா பற்றி ஒரு ஹதீஸ் மூலம் விளக்கியிருப்பார். அது மிக சிறப்பாக இருக்கும். அதாவது, உபை பின் கவுஃப் அலியிடம் உமர் அலி அல்லாஹ் தக்வா பற்றி கேட்பார். தக்வாண்டா என்னன்னு? அதுக்கு கவுஃப் அவங்க சொன்ன பதில், ஒரு முள் நிறைந்த காட்டுப்பகுதியில் ஒருத்தர் நடக்கிறாங்க. அவங்க எப்படி நடப்பாங்க? 2 பக்கம் முள்ளா இருக்கு. முள் புதர் அடைஞ்சிருக்குது. அதுக்குள்ளே போகணுன்னா ஒருத்தர் தன் ஆடைய இறுக்கி பிடிச்சு, ஆடையில் எங்கேயும் கிழிச்சிடாம, உடம்புல எங்கேயும் முள் குத்திராம, எவ்வளோ பக்குவமாக நடந்து போவாங்க.
அந்த அது போன்ற முன்னிறைந்த காட்டுப்பகுதியில் ஒரு நடப்பதைப் போன்ற அந்த பக்குவமான செயல்பாடு தான் வாழ்க்கையில் மிகுந்த கவனத்துடன் நடப்பது தான் தக்வா அப்படின்னாங்க. இது மிகச்சிறந்த விளக்கமா தக்வாக்கு சொல்லப்படுகிற விளக்கம். ஒவ்வொரு அடியிலும் கவனம். ஒரு சிறிய தவறும் காயமாயிரும். இதுதான் முத்தக்கினின் வாழ்க்கை. தொடர்ந்து அடுத்த வசனத்தில் அல்லாஹ் எச்சரிக்கிறான். அல்லாஹுவை மறந்தவர்களைப் போல ஆகிவிடாதீர்கள். நிராகரிப்பவர்கள் அல்லாஹுவை மறந்ததன் காரணமாக அவர்கள் தம்மைத்தாமே மறக்கும்படி அல்லாஹ் செய்துவிட்டான். அல்லாஹுவை மறந்தவன் தன்னை மறந்தவனாக விடுகிறான் என்று இந்த வசனம் எச்சரிக்குது. அல்லாஹ்வை மறந்தவன் தன்னை மறந்தவன் என்று அல்லாஹ் இதில சொல்றான். அதாவது அவன் குடும்பத்தை நினைப்பான், வேலை செய்வான், அவன் வேலை செய்வான், பணம் சம்பாரிப்பான், சொத்து சேர்ப்பான். இப்படியே பிஸி ஆகிருவான். ஆனால் நான் யார்? நான் எதற்காக படைக்கப்பட்டேன்? ஏன் இங்கு வந்தேன்? எங்கு செல்லப் போகிறேன்? என்பதை சிந்திக்க மறந்து இந்த உலக மாயையில் சரீர இச்சைக்கு ஆட்பட்டு சைத்தானிடம் அடிபணிந்து அழிந்து விடுவான். இதுதான் உண்மையான தோல்வி. இது மாபெரும் கைசேதம் அல்லவா? தொடர்ந்து ரப்பு சொல்கிறான். நரகவாசிகளும், சொர்க்கவாசிகளும் ஒருபோதும் சமம் அல்லங்கிறான். உலகத்தில பார்க்குறோம். ஒரே தெருவுல, ஒரே மாதிரி, ஒரே வேலை, ஒரே வாழ்க்கை தரம். இப்படி பார்க்க எல்லாமே ஒரே மாதிரி தெரிஞ்சாலும், முடிவு ஒண்ணா இருக்காது. இறைநேசரே முத்தக்கீனான உண்மையான ஈருலக வெற்றியாளராக இருக்க முடியும். அவருக்கு தான் ஈருலகிலும் வெற்றி கிடைக்கும். முத்தக்கீனாய் வாழ்வதோட லாபங்களையும் அல்லாஹ் பேசுறான். குரான்ல நேரடியாவே பேசுறான். 3:76ல அல்லாஹுவை பயந்து வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹுவின் நேசம் கிடைக்குதுங்கிறான். யார் அல்லாஹ்வ அஞ்சி அமானிதங்கள பாதுகாக்கிறாங்களோ, அது ஒரு முத்தக்கீனுக்கான அடிப்படை பண்ப பத்தி பேசுறான் அல்லாஹ். அதே மாரி 3:120ல உங்களுக்கு நன்மை ஏற்பட்டால் அது அவர்களை வருந்தச் செய்கிறது. நிராகரிப்பவர்களை பத்தி பேசுறான். உங்களுக்கு தீங்கு ஏற்பட்டால் அவர்கள் மகிழ்ச்சி அடைகின்றனர். நீங்கள் பொறுமை காத்தால் எதிரிகள் சூழ்ச்சியிலிருந்து அல்லாஹ் உங்களை அப்ப சூழ்ச்சியிலிருந்து பாதுகாக்கிறான். முதல்ல அல்லாஹ்வோட நேசம் கிடைக்குது. அடுத்து நமக்கு எதிராக சூழ்ச்சி செய்பவரின் சூழ்ச்சியிலிருந்து இறை அச்சமுடையவர்களுக்கு பாதுகாப்பு அல்லாஹ் ஏற்படுத்தி தருகிறான். அதே மாரி 7:96ல நம்பிக்கை கொண்டு நடப்பவருக்கு அல்லாஹ்வின் பரக்கத்தை, அருட்கொடைகளை அல்லாஹ் வானம் பூமியின் இருந்து திறக்கப்பட்டு தரப்படும்னு சொல்றான். அல்லாஹ்வுடைய பரக்கத் வானம் திறந்து கொட்டினால் எப்படி இருக்கும்? அதோட அல்லாஹ் அத பன்மடங்கு, பல கோடி மடங்கு தர்றேன்னு சொல்றான். அவனுடைய பரக்கத்துங்கிறது இன்னைக்கு மக்கள் ஏங்கி தவிக்கிற ஒரு நிலையா இருக்கு. இன்னைக்கு நம்மளுடைய உள்ளங்கள் இறுகி இருண்டு போனதால், பொருளாதாரத்த தேடி, தேடி பல வகையில் பல பக்கம் சம்பாரிச்சாலும், அதில ஒரு பரக்கத் இல்ல. பரக்கத்துங்கிறது பல விரிந்த பொருள் கொண்டாலும், குறைவான செல்வத்துக்கு மட்டுமே இல்ல. நிம்மதி, கொஞ்சமா இருந்தாலும் அதில நிம்மதி, நோய் நொடி வந்தாலும் அத சகிச்சுக்கிற எண்ணம், அப்படி இருந்தாலும் அதில விரைந்து குணமாகறது. ஆக எந்த நிலையிலும் மனம் ராகத்தா இருக்கும். கிடைக்கிற கொஞ்சத்தில பல பேர் அதில நன்மைகள் அடைய முடியும். அத்தகைய அந்த பரக்கத்த வானத்தையும் பூமி திறந்து விடுவேன்னு சொல்றான் அல்லாஹ். அதே மாரி ஃபுர்கான் எனும் சரி, தவறு என்று பிரித்தறியும் அறிவையும், கண்ணியத்தையும் அளிப்பேங்கிறான். அல்லாஹ்வை அஞ்சி நடப்பவருக்கு அல்லாஹ் சிறந்த போக்கிடத்தை ஏற்படுத்துகிறான். மேலும் நினையா புறத்திலிருந்து அவர்களுக்கு உதவி ஏற்படுத்துவேன். வாழ்வாதாரங்களை வழங்குவேன். இத்தகைய நிம்மதியான வாழ்க்கையும், அதற்கு பின்னாலான மறுமையில் அந்தஸ்தும் ஆகிய பெரும் பாக்கியமாக ஈருலக வெற்றியை தருவதாக அல்லாஹ் முத்தக்கின்களுக்கு வாக்களிக்கிறான். அதனால மாற்றம் என்பது வெறும் தகவல்களால் மட்டும் வராது. பயிற்சியால், விடாமுயற்சியில் தான் வரும். முயற்சியால் தான் வரும். வாகனம் ஓட்டுவது எப்படின்னு ஒரு புக்க படிச்சனால, ஒரு கார ஓட்டிட்டு போயிற முடியாது. முறையா ஏறி உட்காந்து ஸ்டீரிங்க புடித்து, அதை எப்படி ஓட்டணும்னு கத்துக்கிட்டு, நம்ம மெனக்கெட்டா தான் அத ஓட்ட முடியும். அது மாரி முத்தகினா மாறுவதற்கு கேட்ட உரகை கேட்ட உரைகளைத் தாண்டி, மேலும் என்னென்ன செய்ய வேண்டும்? நான் என்னென்ன முயற்சி செய்ய வேண்டும்? என்ற ஒவ்வொருவரின் தேடலை, தொகுப்பை அனைவரும் ஒரு சார்ட்டாக செய்து ரெடி பண்ணணும். நம்ம அனுப்பணும். அந்த அந்த அனைத்தின் முடிவில் அதையும் சேர்த்து உஸ்தாத் அவர்களும் தாங்க என்ன ரெடி பண்ணி வச்சிருக்காங்க, அதையும் சேர்த்து இறுதி வடிவம் அமைத்து தருவார்கள். இவைகளை எல்லாம் கடைபிடிக்காமல் மாற்றம் நிகழாது. முத்தகீனாகாமல் குரான் படித்தால் வெறும் வாசிப்பாக, தகவலாக இருக்கும். முத்தக்கினாகி குரானை படித்தால், அணுகினால் வாழ்க்கை குரானாக மாறும். அத்தகைய குரானிய வாழ்வியல் மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் மாற்றுவானாக
என்று பிரார்த்தித்தனமாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். ربنا وتقبل منا إنك أنت السميع العليم وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.